சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 114 இயேசுவை மறுதலித்தான். Gospel Truth Lesson 114 Denying Jesus. லூக்கா 22 அதிகாரம் 54 வசனம் தொடங்கி 62 வசனம் வரை வாசிக்கும் பொழுது, பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தான் என்கின்ற சத்தியத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து பிடிபட்ட பிறகு அவன் இயேசுவை முற்றிலுமாக அறியாதவனாய் இருந்தான் என்கின்ற வாக்குமூலத்தை பேதுரு ஜனங்களுக்கு முன்பாக 3 முறை அறிக்கை செய்கின்றான். In Luke chapter 22 verse 54 to 62, Peter denied Jesus 3 times after Jesus was arrested. யோவான் 21 அதிகாரம் 15 வசனம் தொடங்கி 17 வசனம் வரை பார்க்கும் பொழுது, 3 முறை மறுதலித்த பேதுருவிடத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு 3 முறை என்னை நேசிக்கிறாயா என்கின்ற கேள்வி கேட்கிறார். அதற்கு பேதுரு உம்மை நேசிக்கிறேன் என்று 3 முறை அறிக்கை செய்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்தில் 3 முறை என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்கின்ற கட்டளையிடுகிறார். இந்த மேய்ப்பாயாக என்கின்ற வார்த்தைக்கு மூல பாஷையிலே கிரேக்கு மொழியில ஆட்டுக்குட்டிக்கு போதுமான உணவை கொடுக்க வேண்டும், ஆட்டுக்குட்டியை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஆட்டுக்குட்டியை வழிநடத்த வேண்டும் என்கின்ற கட்டளையாய் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியை அடிப்பதாக எங்கும் எழுதப்படவில்லை. பேதுருக்கு ஒப்பு வைக்க போகின்ற விசுவாசிகளை குறித்து உயிர்த்தெழுந்த இயேசு தீர்க்க தரிசனமாக அறிக்கை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற விசுவாசிகளுக்கு பேதுரு சரியான போதனைகளையும் சரியான வழியிலே விசுவாசிகளை வழி நடத்தும்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு வலியுறுத்துகிறார். ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசிகளை வார்த்தை கொண்டு அடிக்காத படிக்கும் கூட நாம் இங்கு மறைந்திருக்கின்ற அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளலாம். In John chapter 21 verse 15 to 17, Peter, who denied Jesus 3 times, was confronted by the resurrected Jesus Christ. The resurrected Jesus Christ asked Peter whether Peter loves him for 3 times, and Peter responded that he loves Jesus for 3 times. Resurrected Jesus Christ commanded Peter to feed my lambs or sheep. In the Greek language, the word feed refers to providing enough food or pasture to the sheep or the lamb, and also to take care of the sheep. Resurrected Jesus did not mention to beat the sheep with words. To summarize, the believers which will follow Peter must be taken care by giving them the right teaching that they may grow in faith, not to beat them by his words. This is the gospel truth. இயேசு கிறிஸ்து முதல் முறை சீமோனை சந்திக்கும் பொழுது அவர் மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பார் என்கின்ற வாக்கு தத்தத்தை தீர்க்க தரிசன அழைப்பை அவருக்கு கொடுப்பார். இதை லூக்கா 5 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கலாம். அதே வேளையில் லூக்கா 22 அதிகாரம்
31ஆம் வசனம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாத்தான் பேதுருவை புடைகிறதற்கு உத்தரவு கேட்டுக் கொண்டிருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற வாக்குத்தத்தத்தையும் அவர் கொடுக்கிறார். பிறகு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பெந்தெகோஸ்து நாளிலே பிரசங்கம் பண்ணி 3000 நபர்கள் ரட்சிப்பு அடையும்படியாக மீன் பிடித்த மனிதன் இப்பொழுது 3000 மனுஷனை அவனுடைய பிரசங்கத்தினாலும் பிடித்ததாக நாம் இங்கு அறிந்து கொள்ளலாம். பேதுருவுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு தடையாக பிசாசானவன் செயல்பட்டு வந்தான். ஆனாலும் இறுதியிலே பேதுரு இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகின்ற நபராக அவன் வெளிப்படுகிறான். In Luke chapter 5 verse 10, when Jesus first confronted Peter, he gave him a prophecy that Peter will be catching men. At the same time, in Luke chapter 22 verse 31 and 32, Satan had desired to have you, but Jesus said, I've prayed for thee. This is a hindrance from the Satan to distract the calling of Peter. And finally, in Acts chapter 2, on the day of Pentecost, Peter lifted up his voice and preached, and truly he managed to catch 3,000 men. In Peter's life, Jesus gave him a promise, and the promise was hindered by Satan, but the end of the day, the promise was fulfilled on the day of Pentecost and onwards. This is the gospel truth. இயேசுவை 3 முறை மறுதலித்த பேதுருவுக்கு மறுபடியுமாக அவனுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தேவன் கிருபையாக அதை செய்து முடித்தார். ஏனென்றால் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிக்கும் பொழுது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும், சீமோன் பேதுரு உண்மை இல்லாதவனாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் வாக்குத்தத்தம், இயேசுவின் அழைப்பு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். பேதுரு இயேசுவை மறுதலித்தாலும் பேதுருவை இயேசு ஒருபோதும் மறுதலிக்கவே மாட்டார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும், பேதுருவை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இந்த 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு இடையில் பிசாசானவன் தடை செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவனுக்காக ஜெபித்து இறுதியில் அவன் விசுவாசம் பலப்பட்டு ஜனங்களை, மனிதர்களை பிடிக்கின்ற ஊழியத்தை செய்ய தொடங்கினான். இயேசுவை மறுதலித்தாலும் கூட பேதுருவுக்கு மறு கிருபை, இரக்கம் இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்று அவன் ஊழியத்தை செய்ய தொடங்கினான் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். In 2 Timothy chapter 2 verse 13, if we believe not
Peter did not believe Jesus because he denied Jesus when he was arrested. It shows Peter was unfaithful to Jesus, yet he abided faithful. Jesus was faithful because Jesus cannot deny himself. Although Peter denied Jesus, but Jesus cannot deny Peter's calling because he was called to catch men. In Romans chapter 11 verse 29, for the gifts and calling of God are without repentance. When Jesus called Peter to catch men, the calling is without repentance, or there will be no change in that call. The call was fulfilled on the day of Pentecost. Here we see, although Peter was not faithful, Peter denied Jesus, but the calling of Peter by Jesus is true, and God is faithful to fulfill his promises. This is the gospel truth. பேதுரு இயேசுவை மறுதலித்தான், ஆனால் இயேசு பேதுருவை மறுதலிக்கவில்லை. பேதுருக்கு ஒப்புவிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இறுதியிலே நிறைவேற்றப்பட்டது. இதுதான் தேவனுடைய அளவில்லாத கிருபையும் தயவுமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை மறுதலிக்கிறோமா? இதை புரிந்து கொள்வதற்கு யோவான் 1ஆம் அதிகாரம் 1-14 வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசுதான் தேவனுடைய வார்த்தை. இதை யாராலும் மறுக்க முடியாது, இதை யாராலும் வெறுக்க முடியாது. விசுவாசிகளாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை அறிந்தும் அதை கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நாமும் இயேசுவை மறுதலிக்கின்ற விசுவாசிகளாக இருக்கிறோம் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்பதற்கு கடினமாக இருந்தாலும் இதுதான் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு முறை ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்து ஆராய்ந்து பார்த்த பிறகு அதற்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் இருக்கும் பொழுது நாம் இயேசுவை மறுதலிக்கிறோம். நாம் மறுதலிக்கும் பொழுது சில வேளையில் நம் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நேரிடும் பொழுது அது கடினமாக இருந்தாலும் கூட இறுதியில் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுகின்ற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் சற்று முன் பார்த்தோம். நாம் அவரை மறுதலித்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டார். ஆதலால் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தியத்தை கேட்பது மாத்திரமல்ல, கீழ்ப்படிவதற்கு நாம் பிரயாசப்படுகின்ற விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். Although Peter denied Jesus, but Jesus did not deny Peter. Peter's calling was fulfilled on the day of Pentecost. Are we denying Jesus? In John chapter 1, verse 1 and 14, all of us know that Jesus is the Word of God. When we listen to the Word of God and we choose not to obey, we are simply denying Jesus. That is the gospel truth. But be encouraged, my friend, that the God who called us is faithful. The promise that was given to us will be fulfilled by God himself. When we do not abide by his word, we have to face the consequences of our wrongdoings, which cannot be denied.
But at the end of the day, God is faithful, His word is faithful, and He cannot deny Himself from being faithful. His calling, His purpose, His faithfulness will be fulfilled in our life. That is the gospel truth. Thank you for watching and listening. Please like, comment, share, and subscribe. Thank you.